வணக்கம். தமிழ்நாட்டுல இப்போ தேர்தல் நெருங்கிட்டு இருக்கு. இந்த நேரத்துல கூட்டுறவு வங்கிகள்ல ஒரே கூட்டமா இருக்கு. அதுவும் விவசாயிகள் கூட்டம். எதுக்குன்னு கேக்குறீங்களா? தங்க கடனுக்காகத்தான். ஆனா இந்த திடீர் ஆர்வத்துக்கு பின்னாடி வெறும் பணத்தேவை மட்டும் காரணம் இல்ல. ஒரு பெரிய எதிர்பார்ப்பு, ஒரு சிஸ்டம் பிரச்சனைன்னு நிறைய விஷயம் ஒழிஞ்சிருக்கு. வாங்க, அத பத்தி தான் நாம இப்போ விரிவா பார்க்க போறோம். சோ ஏன் இந்த எலெக்ஷன் நேரத்துல விவசாயிகள் திடீர்னு தங்கக்கடன் வாங்க ஓடுறாங்க? இதுதான் இன்னைக்கு நம்மளோட முக்கியமான கேள்வி. இது சும்மா ஒரு லோன் வாங்குற விஷயம் கிடையாது. இதுக்குள்ள நம்பிக்கை இருக்கு, எதிர்பார்ப்பு இருக்கு, சில சிஸ்டம் குளறுபடிகள் கூட இருக்கு. வாங்க ஒவ்வொன்றாக ஆராய்வோம். இந்த முழு விஷயத்தையும் நம்ம சரியா புரிஞ்சுக்க ஒரு 5 பாயிண்டா பிரிச்சு பார்க்கலாம். முதல்ல எலெக்ஷன் நம்பிக்கையும் தங்க கடனும். ரெண்டாவது இந்த கோஆபரேட்டிவ் லோன் வாங்குறது எப்படின்னு பாப்போம். மூணாவது கோஆபரேட்டிவ் பேங்க்கும் மத்த கமர்ஷியல் பேங்க்கும் நடுவுல என்ன வித்தியாசம் இருக்கு. நாலாவது என்னென்ன மாற்றங்கள் கொண்டு வரணும்னு கேக்குறாங்க. கடைசியா இந்த மாற்றங்கள் வந்தா என்ன ஆகும்னு பார்க்கலாம். சரி, முதல்ல எதுக்கு இவ்ளோ அவசரம்னு ஆரம்பிக்கலாம். ஓகே, முதல் பகுதிக்குள்ள போலாம். தேர்தல் நம்பிக்கைகளும் தங்கக் கடன்களும். தேர்தல் தேதி அறிவிச்ச உடனேயே கோஆபரேட்டிவ் பேங்க்ல ஒரே கூட்டம். ஆனா ஏன் ஏன் இந்த திடீர் அவசரம்? அதுக்கு காரணம் ரொம்ப சிம்பிள். இதுக்கு முன்னாடி நடந்த தேர்தல்கள்ல அரசியல் கட்சிகள் விவசாய கடனையும் நகைக்கடனையும் தள்ளுபடி செய்யறதா வாக்குறுதி கொடுத்திருக்காங்க. அதே மாதிரி இந்த தடவையும் எலெக்ஷன் நேரத்துல கடன் தள்ளுபடி அறிவிப்பு வரும்னு ஒரு பெரிய நம்பிக்கை விவசாயிகளுக்கு இருக்கு. அதனாலதான் இப்போ கடன் வாங்கினா அது தள்ளுபடி ஆகிடும், நமக்கு ஒரு பெரிய நிதி உதவியா இருக்கும்னு அவங்க எதிர்பார்க்கறாங்க. சரி, கடன் தள்ளுபடி ஆகும்னு எதிர்பார்த்து கடன் வாங்குறாங்க. ஓகே, ஆனா இந்த கோஆபரேட்டிவ் பேங்க்ல லோன் வாங்குறது அவ்வளோ ஈஸியா? அதோட ப்ராசஸ் என்ன? அதை பத்தி இப்ப பார்க்கலாம். உண்மையை சொல்லணும்னா ப்ராசஸ் ரொம்ப ரொம்ப சிம்பிள். உங்ககிட்ட ஆதார் கார்டு இல்லனா வோட்டர் ஐடி, அப்புறம் ஒரு அட்ரஸ் ப்ரூஃப், 2 போட்டோ, இவ்ளோ இருந்தா போதும். இதுதான் பேசிக். ஒருவேளை நீங்க விவசாயத்துக்காக நகைக்கடன் வாங்குறீங்கன்னா மட்டும் உங்க நிலத்தோட டாக்குமெண்ட்ஸ் எக்ஸ்ட்ராவா கேட்பாங்க. அவ்வளோதான். நீங்க தமிழ்நாட்டுல வசிக்கிறீங்க. உங்ககிட்ட 18லேருந்து 22 கேரட் தங்க நகை இருக்குன்னா அதை எடுத்துட்டு பேங்க்குக்கு போனா போதும். அவங்க அதோட மதிப்பை கணக்கிட்டு ஒரு ஃபார்ம் ஃபில் பண்ணதும் உடனே உங்களுக்கு லோன் பணத்தை கொடுத்துடுவாங்க. இதுல பெரிய கெடுபிடி, அலைச்சல் எதுவும் இல்ல. அதனால தான் விவசாயிகள் இத ரொம்ப விரும்புறாங்க. இப்போ நீங்க யோசிக்கலாம், இவ்ளோ ஈஸியா லோன் கிடைக்குதே, அப்புறம் என்னதான் பிரச்சனைனோ? பிரச்சனை அங்கதான் ஆரம்பிக்குது. இந்த கோஆபரேட்டிவ் பேங்க்கும் மத்த கமர்ஷியல் பேங்க்கும் கொடுக்கற கடன்ல ஒரு பெரிய வித்தியாசம் இருக்கு. அதுதான் இங்க முக்கியமான பாயிண்ட். இந்த டேபிள கொஞ்சம் பாருங்க. வட்டி விகிதம், அதாவது இன்ட்ரெஸ்ட் ரேட், கோஆபரேட்டிவ் பேங்க்ல கிட்டத்தட்ட 11%. ஆனா கமர்ஷியல் பேங்க்ல வெறும் 7% தான். கிட்டத்தட்ட 4% அதிகம். அது மட்டும் இல்ல, 1 கிராம் தங்கத்துக்கு கோஆபரேட்டிவ் பேங்க்ல 6000 ரூபாய் தான் தராங்க. ஆனா கமர்ஷியல் பேங்க்ல 8100 ரூபாய் தராங்க. யோசிச்சு பாருங்க, 1 கிராமுக்கே 2100 ரூபாய் கம்மி. இது ஒரு சின்ன வித்தியாசம் இல்ல. விவசாயிகளுக்கு இது ஒரு பெரிய இழப்பு. இந்த சார்ட்ல பார்த்தா உங்களுக்கு இன்னும் தெளிவா புரியும். ஒரு பக்கம் கோஆபரேட்டிவ் பேங்க், இன்னொரு பக்கம் கமர்ஷியல் பேங்க். எவ்வளவு பெரிய வித்தியாசம் பாருங்க. சுருக்கமா சொல்லணும்னா, கமர்ஷியல் பேங்கோட ஒப்பிடும்போது விவசாயிகள் அவங்களோட தங்கத்துக்கு கோஆபரேட்டிவ் பேங்க்ல கிட்டத்தட்ட 35% கம்மியான மதிப்பை தான் வாங்குறாங்க. இதுதான் இந்த சிஸ்டம்ல இருக்கிற ஒரு பெரிய முரண்பாடு. ஒரு ஐரணின்னு கூட சொல்லலாம். விவசாயிகளோட நல்லதுக்காக ஆரம்பிச்ச கோஆபரேட்டிவ் பேங்க்லயே அவங்களுக்கு அதிக வட்டிக்கு கம்மியான பணம் கிடைக்குது. இது அவங்களோட நிதி நிலைமையே இன்னும் மோசமாகுது இல்லையா? சரி, அடுத்த பகுதிக்கு வருவோம். இந்த மாதிரி ஒரு நியாயமில்லாத நிலைமை இருக்கும்போது விவசாயிகள் சார்பாகவும் சில நிபுணர்கள் சார்பாகவும் ஒரு பெரிய கோரிக்கை வருது. இத மாத்தணும், சீர்திருத்தம் கொண்டு வரணும்னு சொல்றாங்க. அவங்க என்னதான் கேக்குறாங்க? வாங்க பார்க்கலாம். முன்னாள் கோஆபரேட்டிவ் சொசைட்டி செக்ரட்டரி திரு தங்கவேலு மாதிரி ஆட்கள் ஒரு நல்ல தீர்வம் முன்வைக்கிறாங்க. அவங்க கேக்குறது ரொம்ப சிம்பிளான ஒரு கேள்விதான். ஏன் கமர்ஷியல் பேங்க்ல குடுக்கற மாதிரி கோஆபரேட்டிவ் பேங்க்லயும் கடன் அளவை அதிகப்படுத்தி வட்டிய குறைச்சு ஒரே மாதிரி கொடுக்க கூடாது? இது நியாயமான கேள்விதானே? அவங்களோட கோரிக்கைகளை சுருக்கமா சொல்லணும்னா, 1 1 கிராமுக்கு அதிக கடன் தரணும். 2 வட்டிய குறைக்கணும். 3 2 லட்சம் ரூபாய் வரைக்கும் எந்த ஜாமீனும் இல்லாம லோன் கொடுக்கணும். கடைசியா ஒவ்வொரு தடவையும் என்ஓசி, அதாவது தடையின்மை சான்றிதழ் வாங்கிட்டு வான்னு சொல்லி அலைய விடுறத நிறுத்தணும். மொத்தத்துல இந்த ப்ராசஸ சிம்பிள் ஆக்கணும்னு கேக்குறாங்க. சரி, நாம கடைசி பகுதிக்கு வந்துட்டோம். ஒருவேளை இந்த கோரிக்கைகள் எல்லாம் ஏத்துக்கிட்டாங்கன்னு வச்சுப்போம். அப்போ என்ன நடக்கும்? இந்த மாற்றங்கள் விவசாயிகளோட வாழ்க்கையில உண்மையிலேயே என்ன தாக்கத்தை ஏற்படுத்தும்? இப்ப இருக்கிற சிஸ்டம்ல என்ன நடக்குது? அதிக வட்டி, கம்மியான பணம். இதனால விவசாயிகள் வேற வழி இல்லாம வெளியில தனியார்கிட்ட அதிக வட்டிக்கு கடன் வாங்க வேண்டிய நிலைக்கு தள்ளப்படுறாங்க. ஆனா இந்த புது சிஸ்டம், இந்த மாற்றங்கள் வந்துச்சுன்னா
அவங்களுக்கு நியாயமான வட்டியில கடன் கிடைக்கும். அப்போ அவங்க தனியார்கிட்ட போக வேண்டிய அவசியம் இருக்காது. அவங்களோட கடன் சுமை பெரிய அளவுல குறையும். இந்த மாற்றத்தால வட்டி சுமை குறையிறது ஒரு பக்கம். ஆனா அதையும் தாண்டி நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கும். முதல்ல கோஆபரேட்டிவ் பேங்க் மேல விவசாயிகளுக்கு நம்பிக்கை அதிகமாகும். ரெண்டாவது, அவங்களால கடனை சரியா திருப்பி கட்ட முடியும். இதனால கிராமப்புற பொருளாதாரம் ஒரு ஸ்திரத்தன்மைக்கு வரும். கடைசியா விவசாயிகளுக்கு நியாயமான முறையில கடன் கிடைச்சதுன்னா அவங்களோட வருமானம் நிலையாகும். அவங்க வாழ்க்கை தரம் உயரும். இது ஒரு தனிப்பட்ட விவசாயிக்கு மட்டும் நல்லதில்ல, ஒட்டு மொத்தமா நம்ம கிராமப்புறங்களோட பொருளாதார வளர்ச்சிக்கு இது ஒரு பெரிய பூஸ்டா இருக்கும். எலெக்ஷன் நேரத்துல வர்ற வாக்குறுதிகள் ஒரு தற்காலிகமான நிவாரணத்தை வேணா கொடுக்கலாம். ஆனா விவசாயிகள் உண்மையிலேயே இந்த கடன் பிரச்சனையிலேருந்து வெளியே வரணும்னா இந்த கடன் கொடுக்கிற சிஸ்டம்லயே ஒரு பெரிய மாற்றம் வரணும். அந்த அரசியல் வாக்குறுதிகளை எல்லாம் தாண்டி இந்த சிஸ்டம்ல ஒரு உண்மையான மாற்றம் எப்ப வரும்? இதுதான் இப்ப நம்ம முன்னாடி இருக்கிற முக்கியமான கேள்வி.